Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. Yes, ma'am. Yes. Today's concept is IO package. So IO அண்ணா என்னதுன்னா இன்புட் அவுட்புட்மா. ஸோ எதுக்காக இது மெயினா யூஸ் பண்றோம்னா இன் ஆர்டர் டு கிரியேட் நியூ டேட்டா ஃபைல்ஸ். ஒரு ஃபைல் கிரியேட் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் டு ஸ்டோர் சம் டேட்டா இன் இட், ரைட்? ஸோ ஸ்டோரிங் இஸ் நத்திங் பட் ரைட்டிங் த டேட்டா இன்டு தட் ஃபைல்ஸ். தென் next என்ன பண்ணலாம், you can read the data that are present in that files, then you can close that files. So நம்ம first என்ன பண்ணணும்னா இந்த IO packages create பண்ணிட்டு அதிலே data எழுத போறோம். So and also for reading the data we should open that files. So opening, then reading, then closing. So ஒரு ஃபைல் மேல manipulations பண்ணணும்ன்றப்போ நம்ம இந்த IO package யூஸ் பண்றோம். Okay, so in the IO package, main thing here is a stream. Stream is nothing but the flow of data. What is mean by stream? The flow of data. So in the two types of streams irukuma, one is byte stream and second is a char stream. Number in the manipulations ellame pannanomana first number in the java.io.package andradhu import pannikanum. Adile different types of categories irukku. First number in the byte stream பத்தி பேசுறோம். இந்த byte streamல again categorized into two types ma, input stream and output stream. இந்த input stream எதுக்காக work ஆகுதுன்னா in order to create a data files on your disk, hard diskல create பண்றதுக்காக யூஸ் ஆகும். First one file input stream எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா used to open the existing files. ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ஸ் ஓபன் பண்ணி அதுல இருக்கிற டேட்டா ரீட் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது தான் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். இந்த பஃபர் இன்புட் ஸ்ட்ரீம் கூட சேம் ப்ராசஸ் தான். ஆனா when compared to ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் இது வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ரொம்ப இருக்கும். தட் இஸ் வாட் பஃபர் இன்புட் ஸ்ட்ரீம். நெக்ஸ்ட் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கிற டேட்டா ஃபைல்ஸ் ரீட் பண்றதுக்காக யூஸ் ஆகுற ஸ்ட்ரீம் இது. Data input stream எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா in order to read a different data types present in that file. Object input stream also same way what we have done in the data input stream, ஆனா this will increase the performance of the file. Okay வா? Coming to the input stream, file output stream அண்ணா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா for creating the data file. What it is used for? ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுக்காக உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல இந்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் ஆகுது. பஃபர் அவுட்புட் ஸ்ட்ரீம் கூட சேம் அதே தான் யூஸ் ஆகுது. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதுல, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம். டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஃபார் ரைட்டிங் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் இன்டு த ஃபைல். டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் நீங்க எழுதணும்ன்றப்ப நம்ம இது யூஸ் பண்றோம். இதுல வந்துட்டு சிமிலர் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்றோம். டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் நீங்க அந்த ஃபைல்ல ஸ்டோர் பண்ணணும்னா டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்றோம். இது கூட சேம் இதே விதமேவா, பட் இது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம இப்ப நான் இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் நான் சொல்லணும்னா நீங்க பஃபர் இன்புட் ஸ்ட்ரீம் அந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணி சிமிலராகவே நீங்க ஒர்க் பண்ணணும். அதே விதமா டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் நான் சொன்னோம்னா நீங்க இது யூஸ் பண்ணி நீங்க பண்ணணும். ஓகேவா? இது கூட அதே விதமா தான். இது எல்லாமே பைட் ஸ்ட்ரிங் சம்பந்தப்பட்டிருக்கிறது. மீன்ஸ் நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அது வந்துட்டு நீங்க பைட் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு சம் ப்ராசஸ் பண்ணிக்கணும். திரும்பி நீங்க எதனா ஒரு டேட்டா ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது பைட் ஃபார்மேட்ல இருக்கும், நீங்க அது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ரீட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். லேட்டர் ஆன் கம்மிங் டு த கேர் ஸ்ட்ரீம். ஸோ இந்த கேர் ஸ்ட்ரீம்ல அகைன் டூ டைப்ஸ், ரீடர் அண்ட் ரைட்டர். இந்த ஃபைல் ரீடர் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் கோயிங் டு ஓபன் த எக்ஸிஸ்டிங் ஃபைல் அண்ட் ரீட் கண்டென்ட் ஃப்ரம் தட் ஃபைல். ஜஸ்ட் இருக்கிற ஃபைலை ஓபன் பண்ணிட்டு அதுல இருக்கிற டேட்டா ரீட் பண்றதுக்காக யூஸ் ஆகுற கிளாஸ் இது ஃபைல் ரீடர். சிமிலர் வே இது கூட அதுவே தான். இது வந்துட்டு இது யூஸ் பண்றதுனால நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். இந்த ஃபைல் ரைட்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இட் வில் கிரியேட் அ நியூ ஃபைல். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுல டேட்டான்றது எழுதுக்கிறதுக்காக யூஸ் ஆகுற கிளாஸ் இது. பஃபர் ரைட்டர் கூட சேம் திங், பட் இதுல பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இருக்கும்.
So this is the IO hierarchy, mainly works on the streams. Streams is nothing but the flow of data. Okay வாமா, இது ஒர்க் பண்ணணும்னா, இது யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் ஆகணும் உங்களோட அப்ளிகேஷன்ஸ்ல. till here clear? So open the Eclipse மா. இந்த Eclipseல இப்ப நம்ம படிச்சிட்டு இருக்கிறது IO பேக்கேஜ் பத்தி. சோ அதுக்காக நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ எப்படி பேக்கேஜ் கிரியேட் பண்ணது நமக்கு தெரியும். சோ மை ப்ராஜெக்ட் உள்ள போயிட்டு ரைட் கிளிக் நியூ வரல. ஓகே. சோ ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ பேக்கேஜ் ன்னு கொடுங்க. அதுல நீங்க என்ன நேம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த நேம் கொடுத்துருங்க. சோ ஐ அம் கோயிங் டு கிவ் இட் as IO பேக்கேஜ் ன்னுட்டு கொடுத்துறேன். சோ இங்க finish ன்னு கொடுத்துறேன். ஒரு பேக்கேஜ் கிரியேட் ஆகும். இந்த பேக்கேஜ் I'll create one class. So what is the class name means now we are learning file output stream. So அதுக்காக file output stream demo ன்னுட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். சோ இங்க வந்துட்டு public static void main finish ன்னு கொடுத்துறோம். நாம இப்ப என்ன பண்றோம், நம்ம இந்த கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் கால்ட் java.io யூஸ் பண்ணிக்கணும். சோ பாருங்க import java.io.star எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா whatever the present in it everything is imported ன்ற மாதிரி io கொடுக்கிறது. சோ நம்ம first thing நம்ம என்ன பண்ண போறோம், what we are doing first here, file output stream எதுக்காக யூஸ் ஆகுதுமா, for creating a file in your system இல்லையா. சோ அந்த கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. file output stream ஒரு ஆப்ஜெக்ட் கொடுங்க FOS. நானும் இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரீம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸா நான் ஆப்ஜெக்டா எடுத்திருக்கேன். உங்களோட இஷ்டம் எது வேணா எடுத்துக்கோங்க. நியூ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். இதுல உள்ள நீங்க கிரியேட் பண்ண போற ஃபைல் நேம் கொடுக்கணும். So now I am going to give here as first file. Okay, first file dot txt ன்னு கொடுத்துறேன். So this is my first file. Okay, நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற ஃபைல் இங்க கொடுத்துட்டேன். நமக்கு இங்க something அங்க ஹைலைட் ஆயிருக்கு. எதுக்காகனா you have to, it will throw some kind of errors. So நம்ம இதுக்கு யூஸ் பண்ணும்போது நீங்க இங்க throws exception கொடுங்க. throws what kind of exception னா IO exception. what kind of exception மா இது, throws IO exception ன்னுட்டு கொடுத்துருங்க. so that அந்த ஹைலைட் ஆயிருக்கிறது ஓவர்கம் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபைல் உள்ள நீங்க எந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது எந்த மாதிரி டேட்டானா இருக்கட்டும், ஆனா சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டா தான் கொடுக்கணும். சோ நான் அது வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப கொடுக்குற டேட்டா வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட். சோ அதுக்காக ஸ்ட்ரிங் str is equal to நான் என்ன கொடுக்குறேன்னா java is எதனா ஒண்ணு எழுதிக்கோங்க. java is platform independent ன்னுட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ண போறேன், நான் இந்த என்கிட்ட நான் கேதர் பண்ணிருக்கிற டேட்டா நான் இந்த ஃபைல் உள்ள ரைட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டீங்க, யூ ஷுட் ரைட் இட் இன் இட். ஓகே, அதுல நீங்க ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ நான் என்ன சொல்லிருக்கேன், நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை நம்ம பைட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் we are using the byte classes onlyங்க. அதுக்காக இப்ப நம்ம என்ன பண்றோம்னா டேட்டா எழுதணும். சோ FOS எந்த ஆப்ஜெக்ட்ல எழுதணும், இந்த ஃபர்ஸ்ட் ஃபைல். இந்த ஆப்ஜெக்ட்ல தான் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. FOS டாட் டேட்டா எழுதுக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் ரைட் ஃபங்க்ஷன். எதுல இருக்கிற டேட்டா நீங்க ஸ்டோர் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த STRல நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கிற டேட்டா தான் நீங்க எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஆப்ஜெக்ட் உள்ள. ஆனா நம்மளோட டேட்டா என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்ல இருந்து நீங்க பைட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். சோ யூஸ் a function called get bytes function. சோ ஒன்ஸ் நீங்க அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணிட்ட அப்புறமா நீங்க மெசேஜ், இந்த ஃபைல் கிரியேட் ஆச்சுன்னு மெசேஜ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணுமா உங்களோட கன்சோல்ல. என்னப்போ நம்ம இங்க system.out.printlnல நமக்கு வேணும்ன்ற விதமா மெசேஜஸ் எழுதிக்கலாம். ஃபைல் கிரியேட்டட்ன்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆன உடனே நம்மளோட மேனிபுலேஷன்ஸ் நடந்துச்சு. மீன்ஸ் நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம், அதுல என்ன டேட்டா எழுதணுமோ எழுதிட்டோம். அடுத்தது நம்ம அது என்ன பண்ணணும், அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணிடணும். FOS டாட் க்ளோஸ் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். சோ இப்போ நீங்க இந்த ஃபைல் ரன் பண்ணுங்க. ரன் பண்ண உடனே இந்த எதுவுமே எரர் இல்லைன்னப்ப நமக்கு இங்க அவுட்புட் என்ன வந்திருக்கு, ஃபைல் கிரியேட்டட்ன்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. எஸ் ஆர் நோ? சோ இப்போ நீங்க செக் பண்ணணும்,
இந்த ஃபைல் நம்ம கொடுத்திருக்கிற ஃபைல் நேம்ல ஃபைல் கிரியேட் ஆயிருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். எங்க செக் பண்றீங்க? நம்மளோட மை ப்ராஜெக்ட் எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த லொகேஷன் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். அதுல உள்ள டேட்டா என்ன இருக்கும்னா இந்த ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்ன்ற டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். சோ இப்போ நம்ம இந்த ஃபைல் எந்த லொகேஷன்ல ஜஸ்ட் நீங்க வேணும்னா இங்க செக் பண்ணிக்கோங்க. இங்க ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்க எந்த லொகேஷன் கொடுத்திருக்கோம். சி டிரைவ்ல ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன்? டிரைவ் ஓபன் பண்ணுங்க, சி டிரைவ் ஓபன் பண்ணுங்க. ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன் உள்ள இங்க மை ப்ராஜெக்ட் இல்லனே. சோ இங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஃபைல் அண்ட் ஜஸ்ட் நோ இப்போதான் கிரியேட் ஆயிருக்கு. அது ஓபன் பண்ணி பாருங்க. அதுல டேட்டா என்ன இருக்கு? ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் கிரியேட் ஆயிடுச்சா? ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிட்டு அதுல டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். கிளியர்? So this is how we can create a file using this string. Okay. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னதுன்னா ரீட் பண்றது எப்படி. ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ல டேட்டா எப்படி ரீட் பண்றது. அதுக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ் சொல்லிருக்கிறோம். வாட் இஸ் தட் கிளாஸ்? ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். எஸ் ஆர் நோ? சோ நான் இப்போ என்ன பண்றேன்? அது ஒரு ஃபைல்ல இருக்கிற டேட்டா நம்ம ரீட் பண்ணணும்ன்றதுக்காக கோடிங் எழுத போறோம். சோ திரும்பி இந்த IO பேக்கேஜ்ல நியூ ஒரு கிளாஸ் அதுக்காக ரிலேட்டட் நேம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் டெமோ. சோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபினிஷ். சோ நான் இப்போ என்ன கிரியேட் பண்ணிருக்கேனோ அந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டா தான் நான் இங்க டிஸ்ப்ளே பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ரீட் பண்ணிட்டு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? எதுவனா இருக்கட்டும், நம்ம அந்த IO ஹைரார்ச்சில இருக்கிற பைட் ஸ்ட்ரீமா இருக்கட்டும், கேர் ஸ்ட்ரீமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா பேக்கேஜ்ன்றது இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் java.io.star இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபைல் ரீட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். அதுதான் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். ஆப்ஜெக்ட் வந்துட்டு FIS is equal to new file input stream. இங்க நீங்க ரீட் பண்ண போற ஃபைல் நேம் கொடுக்கணும். What is that file name you have created? First file.txt ன்னு கொடுத்துட்டீங்க. இங்க நம்மளுக்கு இங்க கூட திரும்பி ஹைலைட் ஆயிட்டு இருக்கு, which means நீங்க வந்துட்டு இங்க exceptions நீங்க கொடுக்கணும். ஹேண்டில் பண்றதுக்காக you should throws an exception that IO exception so that எதனா எரர் இருந்துச்சுன்னா it is going to handle this exception. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா யூசுவலி நம்ம அது கெட் பைட்ஸா கன்வெர்ட் பண்ணி அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த பைட்ஸ்ல இருக்கிற டேட்டா நம்ம ஒரு இதுல கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல டிஸ்ப்ளே பண்ணணும் இங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கோட சைஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அது பைட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பைட்ஸ் இருக்கிற டேட்டா கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த டேட்டா ரீட் பண்ணிக்கிட்டு ரீட் பண்ணிருக்கிற பைட்ஸ் டேட்டா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்ட்ரிங்கோட சைஸ் தெரிஞ்சுக்க போறேன். சோ int size is equal to எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க உங்களோட ஃபைல்? இந்த ஃபைல் டேட்டா வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல தான் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. So FIS dot we will use one function get called available. Available என்ன பண்ண? returns an estimate of the number of remaining bytes that can be read. அதுல எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே ரீட் பண்றதுக்காக யூஸ் ஆகுற ஃபங்க்ஷன் தான் அவைலபிள் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ அதுல இருக்கிற சைஸ் எல்லாமே இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்? பைட் அரே ஃபார்மேட்ல தான் கொண்டு வர்றீங்க. சோ ஒரு கேரக்டர் தானே நம்ம ரீட் பண்ண போறோம். சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? பைட் ஃபார்மேட்ல அரே கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஒரு அரே, திஸ் இஸ் a data type. நீங்க ரீட் பண்ற டேட்டா பைட் ஃபார்மேட்ல இருக்கும். அதுக்கு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அது நான் வேரியபிள்னு சொல்லணும்னா that is called an object மா. சோ அது வந்துட்டு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. பைட் நியூ பைட் சைஸ் எவ்வளவு? நீங்க உங்களோட டேட்டா எவ்வளவு சைஸ் இருக்குமோ அது கேதர் பண்ணி இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த சைஸ் நீங்க கொடுக்கணும். ஓகேவா? why I have created an array? because ஒரு கேரக்டர் நம்மளுக்கு அரே ஃபார்மேட்டை தான் கொண்டு வரும். சோ அதுக்காக இட் இஸ் இன் தி பைட் ஃபார்மேட். அதுக்காக நான் டேட்டா டைப் வந்துட்டு பைட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? வாட் we do? நம்மளுக்கு ரீட் பண்ணிருக்கிற டேட்டா எல்லாமே இந்த வேரியபிள்ல தான் ஸ்டோர் ஆகும். சோ நம்ம என்ன பண்ணணும்? you should read that data.
FIS dot read எதுல ஸ்டோர் பண்ணிருக்கிற டேட்டா நீங்க ரீட் பண்ணணும் இப்போ பஃபர் இந்த வேற ஸ்டோர் ஆயிருக்கும் லிஸ்ட்ல அரே மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா சோ அதுதான் நீங்க ரீட் பண்றீங்க இப்ப ரீட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் ஒரு கேரக்டரா ரீட் பண்ணி ஒரு வந்திருக்கும் அது நீங்க ஜாயின் பண்ணி கொண்டு வரணும் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்கா கொண்டு வரணும் சோ அது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறீங்க சோ string str is equal to new string எந்த வேரியபிள் இருக்கிற டேட்டா நீங்க ஸ்ட்ரிங்கா மாத்திரம் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த பஃபர் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற டேட்டா தான் ஒன்னொன்னா இருக்கிறது கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கா கொண்டு வரீங்க சோ இப்போ நீங்க அது ரீட் பண்ணிருக்கிற டேட்டா நம்மளோட அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும்ன்றப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணிடுங்க சோ ஒன்ஸ் நம்மளோட ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் ஆச்சு அன்னப்ப கண்டிப்பா அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் மஸ்ட் அண்ட் ஷுட் சோ இப்போ இது ரன் பண்ணி பாத்தீங்கன்னா see here you can see the output what you have stored in this file நீங்க இது பைட்ஸா கண்டிப்பா எடுக்கணும் நீங்க எடுக்காம டைரக்டா நீங்க ஸ்ட்ரிங்கா எடுக்கிறதுக்கு ஆகாது ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபைலோட சைஸ் கொண்டு வரணும் அடுத்தது அதுல இருக்கிற ஒன்னொன்னா நம்மளுக்கு அரே ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும் அந்த டேட்டா நீங்க ரீட் பண்ணிட்டீங்க அந்த டேட்டா ரீட் பண்ணிக்கிற டேட்டா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல கொண்டு வரணும் திஸ் இஸ் கால்ட் a string ஓகே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டு you are printing that formatted string data as a output அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சமா எல்லாருக்குமே இது கிளியர் எஸ் நீங்க இது வந்துட்டு இது நார்மல் வே நம்ம வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும்ன்றப்ப நானு டிஃபரெண்ட் டைப் சொல்லிருக்காங்க பஃபர் இன்புட் ஸ்ட்ரீம் பஃபர் அவுட்புட் ஸ்ட்ரீம் சொல்லிருக்கிறோம் இல்லையா சோ இது வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீசிங்கா இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது நானு எங்கெங்க இங்க ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கிறனோ அந்த பிளேசஸ்ல எல்லாமே நீங்க இந்த கிளாஸஸ் கொடுத்துட்டு சேம் திங் யூஸ் பண்ணுங்க யூ வில் கெட் த சேம் அவுட்புட் ஓகேவா சோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகே சோ த நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்துட்டு சிமிலர் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு ரீட் பண்றது எப்படி நம்ம பார்த்திருக்கிறோம் நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்கறோம்னா டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அடுத்தது டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் மீன்ஸ் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா எப்படி ஸ்டோர் பண்றது ரீட் பண்றது பார்க்க போறோம் சோ கிரியேட் ஒன் ஃபைல் ஃபார் தட் சோ IO பேக்கேஜ் உள்ள நியூ கிளாஸ் ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைல் உள்ள டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கிற டேட்டா ஸ்டோர் பண்ண போறேன் சோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஃபைல் கிளாஸ் என்னதுன்னா டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் தான் சோ அதுக்கு ரிலேட்டட் நேம் தான் என்னோட கிளாஸ் நேம் கொடுத்துட்டு இருக்கேன் சோ டெமோ இங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன் finish so all these classes are coming from the package that is java.io.star கரெக்ட்டா இது கம்பல்சரி இம்போர்ட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஃபார் ஸ்டோரிங் a different data types அதுக்காக நம்ம யூஸ் பண்ற கிளாஸ் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும் எஸ் ஆர் நோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ற கிளாஸ் வந்துட்டு ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் தான் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் FOS is equal to new file output stream எந்த ஃபைல் நேம் இப்ப வந்துட்டு நானே என்ன கொடுக்குறேன்னா செகண்ட் ஃபைல்னு கொடுத்துக்கிறேமா நானு சோ இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் செகண்ட் ஃபைல் டாட் txt ஓகேவா ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா மஸ்ட் அண்ட் ஷுட் பி யூஸ்டு இந்த கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் சோ நம்ம இங்க கண்டிப்பா throws exception what exception IO exception அன்னிட்டு கொடுத்துறேங்க சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம் இந்த ஃபைல்ல நான் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் தான் ஸ்டோர் பண்ணனும் சோ I want to store different data types ஓகேவா சோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற கிளாஸ் என்னது data output stream யூஸ் பண்றீங்க DOS நீங்க ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க கொடுத்துக்கோங்க நான் ரிலவென்ட் நேம்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் எந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டா நீங்க எதுல ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நான் கிரியேட் பண்ணிருக்கிற ஃபைல் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கு அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க நவ் ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்டீஜர் டேட்டா தான் அதுல ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சோ DOS டாட் write int ஃபங்க்ஷன் கொடுத்துட்டீங்களா இதுல
we can able to store integer data. ஓகேவா? சோ இந்த டேட்டா இந்த ஃபைல் உள்ள போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்க ஒரு டெக்ஸ்ட் டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? then you have to use means அந்த ஃபைல நீங்க அந்த ஃபைல் தான் அந்த ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். dos dot write utf. utf is nothing but what? Unified text format. சோ நீங்க இங்க ஸ்ட்ரிங் டேட்டா கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன்னா வெல்கம் பண்ணிட்டு கொடுத்துறேன். சோ ஒரு டேட்டா டைப்புக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். இன்டிஜர் ஆச்சா write int, ஸ்ட்ரிங் ஆயிட்டு இருக்கா write utf, float வேல்யூ ஆகுதா அப்போ write double அந்த மாதிரி கொடுக்கணும். சோ write double, then boolean வேல்யூ ஆயிட்டு இருக்கா then boolean write boolean அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க வேல்யூ என்ன கொடுக்கலாம் 35.4567 சம்திங் வேல்யூ கொடுத்துட்டேன். சோ நான் இந்த டேட்டா எனக்கு ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒன்ஸ் எவ்ரிதிங் இஸ் டன் மஸ்ட் அண்ட் ஷுட் க்ளோஸ் தட் ஃபைல். சோ நீங்க இங்க இன்டிமேஷன் கூட வேணுமா இந்த ஃபைல் கிரியேட் ஆயிருக்கான்னு வேணும்ன்றப்ப நம்ம ஆல்ரெடி தெரியும் system.out.println உள்ள நீங்க நியூ ஃபைல் கிரியேட்டட் ஏதோ ஒரு சென்டென்சஸ் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக எஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த சென்டென்ஸ் இங்க பிரிண்ட் பண்ணிக்கிறோம். once everything is done, whatever you have opened, right, that and all should get closed. so file create பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கிற ஆப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணனும். at the same time different data types ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கிற கிளாஸ் கூட நம்ம க்ளோஸ் பண்ணனும். so fos dot close இது க்ளோஸ் பண்ணனும். same time dos dot close பண்ணனும். okay, everything is done. so இப்ப ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டு ஃபைல் கிரியேட்டட் வந்திருக்கு. சோ அடுத்து நம்ம என்ன பண்ணனும்னா ஸ்டோர் பண்ணிருக்கிற டேட்டா ரீட் பண்ணி பார்க்கணும். ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டிஜர் டேட்டா, ஸ்ட்ரிங் டேட்டா, ஃப்ளோட் டேட்டா அதே விதமா தான் நம்ம பிரிண்ட் ஆகணும். சோ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா சேம் இதே ஃபைல்ல நான் அந்த டேட்டா ரீட் பண்ணிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டேட்டா ரீட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் தான் யூஸ் பண்றீங்க. அந்த ஸ்டோர் பண்ணிருக்கிற ஃபைல்ல டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கிறதுனால நம்ம டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண போறோம். சோ see here ஒரே ஃபைல்ல தான் எழுதிட்டு இருக்கேன். ஃபைல் input stream, it is used to read the data in the existing files. fis is equal to new file input stream. இதர் உள்ள எந்த ஃபைலோட டேட்டா ரீட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? you want to read this second file dot txt ஃபைலோட டேட்டா தான் ரீட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ இந்த ஃபைல்ல டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கிறதுனால நீங்க ரீட் பண்ணும்போது you have to create an object for what class? data input stream காக object create பண்ணுங்க. data input stream அதுக்காக dis is equal to new data input stream. நீங்க ரீட் பண்ணிருக்கிற ஃபைல் எதுல இருக்கு? இந்த வேரியபிள்ல தான் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கு fis. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றீங்க, ஒரு டேட்டா ஒரு ஃபார்மேட்ல இருக்கிறதுனால அது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ நான் இன்டிஜர் டேட்டா ரீட் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட்ல ரீட் பண்ணிக்க போறேன். dis டாட் இன்டிஜர் வேல்யூ ரீட் பண்ணணும். இன்டிஜர் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த இன்டிஜர் வேல்யூ வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ண போறேன். dis டாட் ரீட் இன்டென்ட் மீன்ஸ் இப்போ இந்த டேட்டா வந்துட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். நீங்க அதை பிரிண்ட் பண்ணணும்னப்பா அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணுங்க, அந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணுங்க. sys.out.println n ஆப்ஜெக்ட். அதே விதமா ஸ்ட்ரிங் டேட்டா ரீட் பண்ணணுமா அதுக்கு ஒரு வேரியபிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. string s is equal to dis ல இருக்கிற ஸ்ட்ரிங் டேட்டா தான் ரீட் பண்ணணும். சோ read utf ன்னு கொடுத்துட்டு இங்க எந்த டேட்டா அது எந்த வேரியபிள் இருக்கிற டேட்டா நீங்க ரீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த இங்க கொடுத்துட்டீங்க. சோ ரீட் பண்ணிக்கிட்டு நம்ம அது பிரிண்ட் பண்ணணும்னப்போ system.out.println கொடுத்துட்டு எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கீங்க sல. float வேல்யூ ரீட் பண்ணணுமா சோ அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த வேரியபிள்ல இருக்கிற டேட்டா ரீட் பண்ணணும். read double அவ்வளவுதான். அடுத்தது பிரிண்ட் பண்ணணும் அந்த வேரியபிள் ஆப்ஜெக்ட் d. So everything is done. What is the next thing we should do? You should close those opened classes.
fis dot close later dis dot close. So இப்ப ரன் பண்ணி பாருங்க. நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற டேட்டா இங்க பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் கிரியேட்டட் வந்திருக்கு. நம்ம அதுல ஸ்டோர் பண்ணிருக்கிற டேட்டா எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. 100 வெல்கம் 34.4567. ஓகேவாமா? அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன்? எஸ் எஸ் மேம். நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே அங்க நம்மளுக்கு அந்த ஃபைல்ல ஸ்டோர் ஆகும்போது நம்மளுக்கு அது கேரக்டர்ஸ் மாதிரி தான் ஸ்டோர் ஆயிட்டு இருக்குங்க. ஓகே, சோ அதுக்கு என்னவோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்யூஷன் காட்டிட்டு சொல்றேன். ஓகே, பார்த்துட்டு சொல்றேன். சோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ் எப்படி ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்ணனும்னுட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் டு தி கேரக்டர் ஸ்ட்ரீம். இந்த கேரக்டர் ஸ்ட்ரீம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சேம் திங்ஸ் தான். சோ இப்போ ஃபைல் ரீடர் கிட்ட வந்துட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஓபன் தி எக்ஸிஸ்டிங் ஃபைல். அந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டா ரீடறதுக்காக யூஸ் ஆகுற கிளாஸ் தான் ஃபைல். ஃபைல் ரைட்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா it is going to write the data into that file. Okay, open பண்ணி ரீட் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது ஃபைல் ரீடர். இதுல டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் ஆகுற கிளாஸ் தான் ஃபைல் ரைட்டர். சோ இப்போ கேரக்டர் ஸ்ட்ரீமோட ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். சோ இப்போ IO பேக்கேஜ் நான் ரெண்டு ஒரே வாட்டி பண்ணிடுறேன். நேம், கிளாஸ், நீங்க டிஃபரண்ட் நேம்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்க நான் what is the name I'm going to give here is file writer demo. File writer demo. So Java static public void main. Finish create ஆயிடுச்சு. The first thing நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுல டேட்டா ஸ்டோர் பண்ண போறேன். So இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நம்மளோட பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கணும். import.java.io.star. அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. what is the file class name? file writer. fw is equal to new file writer. இதுல உள்ள நீங்களோட ஃபைல் நேம் கொடுங்க. I am going to give this name as third file.txt and கொடுத்துறேன். இப்போ இங்க எக்ஸெப்ஷன்ஸ் த்ரோ பண்றதுனால நம்ம இங்க என்ன கொடுத்துக்கணும்? so throws io exception. ஓகேவா? சோ அடுத்து நம்ம என்ன பண்ணனும்? ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபைல் உள்ள நான் டேட்டா ஸ்டோர் பண்ணனும். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா பைட் ஸ்ட்ரீம் ஆயிருக்கிறதுனால நம்ம கொடுக்கிற டேட்டா வந்துட்டு பைட்ஸா கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு டைரக்ட் கேரக்டர்ஸ் தானே, நம்ம எதுவுமே கன்வர்ஷன்ஸ் பண்ற தேவையில்லை. நம்ம ஸ்டோர் பண்ணணும்ன்ற டேட்டா கொடுத்துருங்க. s is equal to நான் வெல்கம் டு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் அந்த மாதிரி மெசேஜ் எழுதுறேன். வெல்கம் டு ஃபுல் ஸ்டாக் ஜாவா கோர்ஸ் அன்னிட்டு சம் சென்டென்ஸ் எழுதிட்டேன். இப்போ இந்த டேட்டா தான் நான் இந்த ஃபைல்ல ஸ்டோர் பண்ணணும். சோ எந்த வேரியபிள் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க? fw டாட் சிம்பிளா ரைட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு உங்களோட டேட்டா s வேரியபிள் ஆப்ஜெக்ட் இருக்கு s கொடுத்துருங்க. once it is done நீங்க உங்களுக்கு அவுட்புட் மீன்ஸ் அந்த ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் நீங்க என்ன பண்றோம்? ஃபைல் கிரியேட்டட் அண்ட் ஜஸ்ட் சேம் ஸ்டெப்ஸ் நீங்க அது பிராக்டிஸ் பண்ண வந்துரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? you should close that file. once நம்மளோட வர்க் எல்லாமே முடிச்சிட்டுமா you should close that file. சோ இப்போ ரன் பண்ணி பாருங்க. சோ நமக்கு இந்த மெசேஜ் என்ன வரும்? ஃபைல் கிரியேட்டட் வந்திருக்கு. நம்ம அந்த ஃபைல்ல செக் பண்ணி பார்க்கணும் இந்த டேட்டா இருக்கா இல்லையான்னு. சோ எந்த லொகேஷன்ல இருக்கோம்? நம்ம சி டிரைவ்ல ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன்ல மை ப்ராஜெக்ட் உள்ள தேர்ட் ஃபைல் ஆனது கிரியேட் ஆயிருக்கு. டேட்டா பாருங்க, வெல்கம் டு ஃபுல் ஸ்டாக் ஜாவா கோர்ஸ் அந்த டேட்டா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்? ரீடிங் பண்ணணும். ரீட் இருக்கிற ஃபைல் ஓபன் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஃபைல் ஓபன் பண்ணி அதுல இருக்கிற டேட்டா ரீட் பண்ணணும். சோ நான் இதுலயே ரீட் பண்ணிடுறேன். சோ என்ன பண்ண? ரீட் பண்றதுக்காக ஃபைல் என்ன கிளாஸ் யூஸ் பண்ணணும்? ஃபைல் ரீடர் fr is equal to new file reader. இது எந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டா நீங்க ரீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த third file.txt நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஃபைலையே ரீட் பண்ணணும் இல்ல. அந்த லொகேஷன்ல ஏதாவது ஃபைல் இருந்துச்சா நீங்க ரீட் பண்றன்ற ஃபைல் அந்த ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. சோ நான் இப்போ ஓபன் பண்ணிக்கிட்டேன் ரீட் பண்றது எக்ஸிஸ்டிங் ஃபைலோட டேட்டா ரீட் பண்ணிக்கிறதுக்காக. what is the next thing that you need to do here? ஒரு கேரக்டரா நீங்க டிராவல் பண்ணணும்.
ஓகே சோ நான் என்ன பண்றேன் int n எனக்கு இங்க வந்துட்டு எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கா எனக்கு தெரியாது சோ அது எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு இருக்கு நீங்க அதே லொகேஷன்ல இருந்து அது இது கொடுத்துருங்க இல்லனா கம்ப்ளீட் பாத் கொடுங்க மீன்ஸ் எந்த இதுல இருக்கு கம்ப்ளீட் பாத் கொடுத்தா கூட ஓகே தான் சோ பார்க்கலாம் நான் ஒரு ஃபைல் நேம் கொடுத்திருக்கேன் இஃப் இட் நாட் வர்க்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த கம்ப்ளீட் பாத் கொடுத்துருங்க ஓகே இப்போ நம்ம அந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டா கேரக்டர் பை கேரக்டர் ரீட் பண்ணணும் சோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் என்னதுன்னா இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சோ நான் இங்க while loop யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன் சோ இது எவ்வளவு வரைக்கும் ரீட் பண்ணணும் லாஸ்ட் கேரக்டர் வர்ற வரைக்கும் நம்ம ரீட் பண்ணிக்கினே போகணும் until it reaches the last character okay end of the file அந்த ஃபைல் எண்டிங் வரைக்கும் வர வரைக்கும் ரீட் பண்ணிக்கிட்டே போகணும் சோ அதுக்காக நம்ம யூஸ் பண்றது இட்டரேட்டிவ் while keyword எப்போ உங்களோட n வேல்யூ ஈக்குவல் டு உங்களோட ஃபைலோட லாஸ்ட் கேரக்டர் ரீச் ஆகுமோ லைக் திஸ் ஐ அம் கோயிங் டு கிவ் லைக் திஸ் எப்ப -1 இண்டிகேட்ஸ் என்னதுன்னா end of the file அந்த ஃபைல் end ஆகுற வரைக்கும் ரீட் ஆயிட்டே இருக்கணும் கேரக்டர் பை கேரக்டர் ரீடிங் ஓகேவா அந்த ரீட் ஆகிற கேரக்டர் ஒன்னொன்னா நம்ம என்ல ஸ்டோர் பாத்துக்கிறோம் அந்த என்னோட இது வந்துட்டு -1க்கு இதா இருக்கா இல்லன்னு பாக்குறோம் சோ ஒன்ஸ் அது ஆனப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அந்த ஒரு கேரக்டர் நான் பிரிண்ட் பண்ணணும் சோ அதுக்காக தான் n வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும் ஒரு கேரக்டர் நம்ம n வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுறோம் ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாமா எவ்ரிவன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு கேரக்டரே இது வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிட்டே வரும் what is the next step that we need to do நம்மளோட வர்க்கிங் ப்ரொசீஜர் முடிச்சிட்டுமா சோ க்ளோஸ் பண்ணிடணும் ஒரு கேரக்டர் வந்து ரீட் ஆயிட்டு இருக்கோம் நம்ம ஓபன் பண்ணிருக்கிற ஃபைல் ரீடரை க்ளோஸ் பண்ணிடணும் சோ இப்போ இந்த டேட்டா நமக்கு இங்க பிரிண்ட் ஆகணும் சோ ஜஸ்ட் ரன் பண்ணி பாருங்க பிரிண்ட் ஆகுதான்னு இல்ல என்ன பிரிண்ட் ஆயிட்டு இருக்கீங்க நம்பர்ஸ் தான் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு எதுக்காக பிகாஸ் இட் இஸ் ரீடிங் பைட்ஸ் அதோட யூனிகோட் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு நம்ம இங்க பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் பண்ணணும்னா கேரக்டர்ஸ் அந்த பைட்ஸ்ல யூனிகோடோட வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும் சோ என்ல இருக்கிறது அந்த கேரக்டரோட யூனிகோட் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு நமக்கு இங்க நான் என்ன பண்றேன்னா யூனிகோட்ஸ் வேணா அந்த யூனிகோடோட கேரக்டர் வேணும்னு சொல்றேன் சோ ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரக்டர் கீழே வருது நான் என்ன பண்றேன் பக்கத்திலே வேணும்ன்றதுக்காக பிரிண்ட் அண்ட் கொடுத்துறேன் சோ தட் எவ்ரிதிங் வில் பி பிரிண்டட் ஹியர் கரெக்ட்டா கேரக்டர் வந்து பாருங்க வெல்கம் டு ஃபுல் ஸ்டாக் ஜாவா கோர்ஸ் இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்குது பிரிண்ட் ஆயிடுச்சா கிளியர்மா எஸ் ஓகே இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே எஸ் so this is how you can create one file அந்த ஃபைல் உள்ள எப்படி டேட்டா ஸ்டோர் பண்றது அப்புறமா திரும்பி எப்படி ரீட் பண்றது டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ் பார்த்திருக்கிறோம் பைட் ஸ்ட்ரீமும் பார்த்திருக்கிறோம் அடுத்தது கேரக்டர் ஸ்ட்ரீமும் பார்த்திருக்கிறோம் பைட் ஸ்ட்ரீம்ல என்னதுன்னா நம்ம கொடுக்குற டேட்டான்றது நம்ம பைட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது தான் நம்ம பண்ணணும் அது சிமிலர் டேட்டா இருக்கும்போது நம்ம யூஸ் பண்றது வந்துட்டு என்ன யூஸ் பண்றோம் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்றோம் அது ஓப்பனிங்க்கு ரீடிங்குக்காக நீங்க டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ணணும்ன்றப்போ நம்மளுக்கு டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்றோம் தட் அண்ட் ஆல் கம்ஸ் அண்டர் பைட் ஸ்ட்ரீம் கேரக்டர் ஸ்ட்ரீம் கிட்ட வந்துட்டீங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல டேட்டா ஸ்டோர் பண்ணணும்ன்றப்போ ஃபைல் ரைட்டர் யூஸ் பண்றீங்க அது ஓபன் பண்ணி ரீட் பண்ணணும்ன்றதுக்காக ஃபைல் ரீடர் யூஸ் பண்றீங்க இதுல வந்துட்டு எந்த கன்வர்ஷன்ஸ் கிடையாது டைரக்டா அதே டேட்டா ஸ்டோர் பண்ணிடுறீங்க அடுத்தது வந்துட்டு நம்ம வேல்யூஸ் டேட்டா ரீட் பண்ணும்போது இட் வில் ரிட்டர்ன் த யூனிகோட் ஆஃப் தட் கேரக்டர் நம்ம அந்த யூனிகோட் கேரக்டரா கன்வெர்ட் பண்ணிக்கணும் தட் இஸ் த மெயின் திங் ஹியர் திஸ் இஸ் ஆல் அபவுட் ஐஓ பேக்கேஜ் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெரி மச் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர் இஸ் serialization and second thing is deserialization serialization என்னதுன்னா writing an object onto the data file ஏதாவது டேட்டா ரைட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா then that process will call it as serialization ஒரு ஆப்ஜெக்டோட டேட்டா ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த ஃபைல்ல இருந்து then that type of process will be as deserialization ஒரு டேட்டா ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள ரைட் பண்ணணும்னா we should make use of a function called write object function
ஓகேவா? சோ நம்ம இந்த write object function யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா you should use a class called object output stream. ஓகேவா? சோ serialization நம்ம ஒரு ஃபைல் உள்ள டேட்டா ரைட் பண்ணணும்னா இந்த கிளாஸ் உள்ள you should use this function for writing the data. அதுவே ஒரு ஃபைல்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் டேட்டா ரீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா first you have to create an object for the class object input stream. இது உள்ள நம்மளுக்கு ரீட் பண்றதுக்காக வந்துட்டு ரீட் ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறீங்க. நீங்க ஒரு சீரியலைசேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே சீரியலைசேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த சீரியலைசேஷன் அன்றது ஒரு இன்டர்ஃபீரலைசபிள் இன்டர்ஃபேஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கிற மாதிரி தான் நீங்க சொல்லணும். நீங்க சீரியலைசபிள் ஒரு சீரியலைசேஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் an ஆப்ஜெக்ட் ஃபார் திஸ் சீரியலைசர் அந்த கிளாஸ் அன்றது ஒரு இன்டர்ஃபேஸ் என்ன இன்டர்ஃபேஸ்னா சீரியலைசபிள் என்ற இன்டர்ஃபேஸ்ல இருந்து தான் இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்குன்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இஃப் யூ ஆர் நாட் ஸ்பெசிஃபைங் இட் த்ரோஸ் an எரர் மாதிரி த்ரோ பண்ணிடும். ஓகேவா? சோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்காக நான் ஒரு புக் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த புக் கிளாஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் லைக் புக் ஐடி ஒரு புக் நேம் புக் பிரைஸ் அது எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். இது எந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்ண போறேன். ரைட் பண்ணி திரும்பி அந்த டேட்டா நான் ரீட் பண்ணி காட்ட போறேன். ஓகேவா? தட் இஸ் வாட் த சீரியலைசேஷன் அண்ட் டீசீரியலைசேஷன். Writing data into it and reading data from it using these object output stream, object input stream, அதுல இருக்கிற functions write object, read object யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? சோ ஓபன் பண்ணுங்க, ஃபைல் ஓபன் பண்ணுங்க. IO package உள்ள I am just creating one class. That class name எதனா கொடுங்க. நான் serialization demo அன்னிட்டு நேம் கொடுத்துறேன். demo கொடுத்துட்டு நீங்க public static void main finish and so இப்போ first thing இந்த serialization is also one of the part of IO package. so நான் இங்க என்ன பண்றேன் import பண்ணிக்கணும் compulsory import java.io.star. நான் என்ன சொல்லிருக்கேன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். அந்த கிளாஸ் is nothing but for purpose for writing and reading an object into the data file. That is called serialization and deserialization. ஒரு சீரியலைசேஷனுக்காக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த கிளாஸ் அன்றது சீரியலைசபிள் என்ற இன்டர்ஃபேஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்குன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ லைக் திஸ் கிளாஸ் புக் திஸ் இஸ் ஃபார் சீரியலைசேஷன் அண்ட் டீசீரியலைசேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற கிளாஸ். ஸோ யூ ஷுட் இம்ப்ளிமெண்ட் திஸ் கிளாஸ் ஃப்ரம் வேர் ஃப்ரம் த ஒன் ஆஃப் த இன்டர்ஃபேஸ் கால்ட் சீரியலைசபிள். ஓகேவா? கம்பல்சரி நம்ம இதை கொடுக்கணும். ஓகேவா? then only serializable கரெக்ட்டா கொடுத்திருக்கறமா நேம் கேபிட்டல் எஸ் ஸ்மால் எஸ் கேபிட்டல் எஸ். ஓகேவா? சோ இந்த serializable என்ற இன்டர்ஃபேஸ்ல இருந்து தான் இந்த புக் என்ற கிளாஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்றீங்களோ அப்பதான் நம்ம யூஸ் பண்ணிருக்கிற கிளாसेस லைக் ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீமா இருக்கட்டும் ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீமா இருக்கட்டும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆகும். சோ நான் இங்க என்ன பண்றேன்னா இந்த புக் டீடைல்ஸ் தான் நான் ஃபைல்ல ஒரு கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So what are the file names that you want? What are the data members that you want to store? int ஒரு புக் ஐடி ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்தது இன்னொன்னு என்னது ஒரு புக்கோட நேம் ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். that is a string. So string புக்கோட நேம் later அதோட பிரைஸ் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So double புக்கோட பிரைஸ் இல்லையா? சோ புக் பிரைஸ் அன்னிட்டு கொடுத்துட்டேன். சோ நான் இந்த கிளாஸுக்கு எப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேனோ அப்போ நான் இந்த வேல்யூஸ்க்கு இந்த டேட்டா மெம்பர்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ தட் நம்ம என்ன பண்ணலாம் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் அ பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ். கரெக்டா? சோ நம்ம இங்க எழுதணும்னு தேவையில்லை. ஓகே நம்ம சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் ஜெனரேட் பண்ணணும். ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஜெனரேட் பண்ணிடணும்னப்ப சிம்பிள் திங் என்ன தெரியுமா? ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டு there is a one option called source என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த சோர்ஸ் உள்ள கிளிக் பண்ணிட்டீங்கன்னா generate constructors using the fields ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க என்ன fields வேணும்? புக் ஐடி, புக் நேம், புக் பிரைஸ் எல்லாம் வேணும் இல்லையா? இது எல்லாமே நம்மளுக்கு பாராமீட்டர்ஸ் தானே.
ஸோ ஜஸ்ட் ஜெனரேட் அண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க நம்மளுக்கு டிஃபால்ட்டா நம்ம மேனுவலா எழுதுற தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க வந்திருக்கு. இங்க எதுக்காக சூப்பர்னா இந்த இந்த புக்ன்ற கிளாஸ் இந்த சீரியலைசபிள்ன்ற இன்டர்ஃபேஸ்ல இருந்து தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுக்கு இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுக்கு கூட அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சூப்பர். கரெக்டா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது எல்லாமே? இது பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம இங்க பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா நம்ம எப்பன்னா வேல்யூஸ் கொடுக்கறது மறந்துட்டோம்ன்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபால்ட் வேல்யூஸ் வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம டிஃபைன் பண்ணணும் வித் தி சேம் கிளாஸ் நேம். சோ பப்ளிக் புக் அது உள்ள நானு this is called a default constructor. கரெக்டாமா? yes or no? this is a default constructor. கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும், I want to write data. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சீரியலைசேஷன் பண்ணணும். சீரியலைசேஷன் என்னது, for writing the data into that file. ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற கிளாஸ் என்னது, what is the class name, file output stream. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும்னா what is that class name, file output stream. FOS is equal to new file output stream. உங்களோட ஃபைல் நேம் நீங்க கொடுத்துக்கோங்க. நான் என்ன கொடுக்குறேன்னா book dot ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ன்னு கொடுத்துறேன். ஓகேவா? சோ நம்ம எப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கல கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும், இட் த்ரோஸ் அண்ட் ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம you should provide this exception here, exception. நெக்ஸ்ட் என்னது, ஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த ஃபைல்ல உள்ள டேட்டா எழுதணும், ரைட் பண்ணணும். சோ நம்ம இப்ப என்ன யூஸ் பண்ண போறோம், writing and data into that object. What you should do, what is that class I have given there, object output, கரெக்ட்டா, stream. அதான சொன்னதீங்க, டேட்டா ரைட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணோம், ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் உள்ள நீங்க எழுத போறீங்க. கரெக்ட்டா? சோ கம் பேக் ஹியர். சோ BOS is equal to new object output stream. எதுல கிரியேட் பண்ணிருக்கீங்க உங்களோட ஃபைல் FOS. so you should give that file object name. so இப்போ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு you have to write the details. so now இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், you should create a book details. that is nothing but writing the book details. என்ன book details கொடுக்கறோம் நீங்க இப்போ, ID, name, price. கரெக்ட்டா? at a time மூணுமே ஒரே வாட்டி கொடுக்கணும். that is why we are saying the details. நம்ம ஒண்ணா கொடுக்கணும்னா different data types நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம், data output stream, data input stream கொடுத்திருக்கோம். இங்க at a time different data types object formatல கொடுக்கணும். சோ அதுக்காக தான் நம்ம இந்த சீரியலைசேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. சோ book b is equal to new book. என்ன கொடுக்குறீங்க, first book ID, that is book ஓட ID. later I am going to give book name as learn java. அதோட பிரைஸ் வந்துட்டு let us take something like 900 rupees. அங்க float கொடுத்திருக்கிறதுனால நான் பாயிண்ட்ல வெச்சுக்கிறேன். understood this one? book detail booksக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், what we need to do, இங்க நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற ஆப்ஜெக்ட்க்கு டேட்டா எழுதணும். மீன்ஸ் you have to, நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற டேட்டா இந்த ஃபைல்ல ஸ்டோர் பண்ணணும். சோ ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோமா, write object. கரெக்ட்டா? yes or no? சோ இங்க BOS ன்னு கொடுத்திருக்கு இல்லையா, BOS டாட் write object ஃபங்க்ஷன் மூலமா நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற டேட்டா இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கு. சோ B ன்னு கொடுத்துட்டேன். சோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டோம். what is the next thing you should do, நம்ம வேலை முடிச்சிட்டோம்னப்ப கண்டிப்பா அந்த ஃபைல்ஸ் க்ளோஸ் பண்ணணும். கிரியேட் பண்ணிருக்கிற ஃபைல் க்ளோஸ் பண்ணணும். at the same time நம்மளோட ரைட்டிங் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிருக்கிற ஆப்ஜெக்ட் கிளாஸ் கூட க்ளோஸ் பண்ணணும். yes or no? so க்ளோஸ் பண்ணிடுங்க. so BOS டாட் க்ளோஸ். ஓகே, அங்க போயிச்சா, இங்க கொடுங்க BOS டாட் க்ளோஸ். later FOS டாட் க்ளோஸ். ஓகே, முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும், what we should do, serialization is done.
The next thing, reading purpose. Reading is nothing but deserialization. So deserialization பண்ணனும்னா first you should open that existing file. So open பண்ணனும்னா நம்ம என்ன class use பண்ணனும்? File input stream. கரெக்ட்டா? So நம்ம இப்ப data read பண்ணனும், that is called deserialization. அந்த file open பண்ணி read பண்ணனும். So அதுக்காக யூஸ் பண்றது file input stream FIS is equal to new file input stream. So எந்த ஃபைல் நீங்க ஓபன் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபைல் நேம் நீங்க கொடுக்கணும். So என்ன ஃபைல்மா? book.txt. Yes or no? அடுத்து நம்ம இப்ப ஓபன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் திங் ரீட் பண்ணனும். ரீட் பண்றதுக்காக நம்ம ஒரு கிளாஸ் தெரிஞ்சு வச்சிருக்கோம், that is called object input stream. இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க. சோ bis நீங்க எதனா கொடுத்துக்கோங்க, உங்களோட இஷ்டமா. நான் நீங்க bis is equal to new object input stream. எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க உங்களோட ரீட் பண்ணிருக்கிற ஓபன் பண்ணிருக்கிற டேட்டா? FIS. அந்த FIS ஆப்ஜெக்ட் இங்க கொடுத்துருங்க. now ரீட் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணனும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா? so book b1 is equal to அந்த எதுல இருக்குது? இந்த bis இருக்கிற டேட்டா ரீட் பண்ணனும். so bis டாட் என்ன ஆப்ஜெக்ட்மா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும்? read ஆப்ஜெக்ட். இதுல இருக்கிற டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, read ஆப்ஜெக்ட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கிற டேட்டா நமக்கு வந்துரும். சோ இதுக்காக இங்க இந்த மாதிரி வருது, நமக்கு டைப் காஸ்ட் பண்ணனும். சோ add cast to book. எந்த டேட்டால இருக்குது? இந்த டேட்டா நமக்கு இந்த புக்ல இருக்கிற டேட்டா தான் நம்ம டைப் காஸ்ட் பண்ணனும். சோ இங்க கொடுத்துருங்க, ஜஸ்ட் இங்க add cast that இந்த மாதிரி கொடுத்துருங்க, டைப் காஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சம்திங் எரர் காட்டுது, add throws declaration. சோ நாங்க டிக்ளரேஷன் கூட த்ரோ பண்ணுங்க. எங்க த்ரோ ஆகுதுங்க? இங்க இந்த கிளாஸ் உள்ள த்ரோ எக்ஸெப்ஷன் ஆல்ரெடி கொடுத்திருக்கோம், த்ரோ பண்ணுங்க. throws declaration class not found அந்த மாதிரி வருது. ஓகே நமக்கு வெச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். throws exception ஆயிச்சு. ஓகே இட் வில் பி என்ன மீன்ஸ் கிளாஸ் நாட் ஃபார் அந்த மாதிரி கொடுங்க. இல்லனா நீங்க என்ன பண்ணலாம், எல்லாமே ஒரே மாதிரி மேனேஜ் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்னா எக்ஸெப்ஷன் கொடுத்துருங்க. சோ அப்ப எந்த மாதிரி எரர் இருந்தா கூட எல்லாமே ஹேண்டில் பண்ணிடும் இந்த எக்ஸெப்ஷன். ஓகேவா? சோ ஒவ்வொன்னா கொடுக்கிறதுக்கான நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட பேரண்ட் எக்ஸெப்ஷன் கிளாஸ் நேம் கொடுத்துருங்க. whatever the error it is there, it is going to handle. so டைரக்ட்டா நீங்க எக்ஸெப்ஷன் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே இன்டிவிஜுவலா கொடுக்காம எக்ஸெப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்றீங்க, நீங்க ரீட் பண்ணிருக்கிற டேட்டா இந்த ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. சோ அந்த ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணுங்க, sys out. சோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஓபன் பண்ணிருக்கிறது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும். bis டாட் க்ளோஸ், அதே விதமா fis டாட் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும், ரன் பண்ணனும். சோ ரன் பண்ணப்போ நமக்கு இந்த டீடைல்ஸ் பிரிண்ட் ஆகணும். இந்த ஃபைல்ல ஸ்டோர் ஆயிருக்கும், நம்ம அதை பிரிண்ட் பண்ணி காட்ட போறோம். ரன் பண்ணுங்க. ஓகே ரன் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துட்டு இருக்கு, we are getting an object. நம்ம இது என்ன பண்ணனும், நம்மளோட string ஃபார்மட்ல கொண்டு வரணும். சோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பத்தி பேசிருக்கோம், toString. சோ you have to use it here. நீங்க ரைட் பண்ணனும். சோ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா string ஃபார்மட்ல கொண்டு வரணும்ன்றதுக்காக நம்ம ஆல்ரெடி அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம், that is called toString கான்செப்ட். படிச்சிருக்கோமா? சோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா எல்லாமே string ஃபார்மட்ல கொண்டு வரணும். so just return it. okay return keyword யூஸ் பண்ணி எந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும், book id ன்றது எனக்கு string ஃபார்மட்ல கொண்டு வரணும். means everything should be printed. so plus நீங்க இங்க print பண்ணுங்க book id plus எந்த வேரியபிள் இருக்கு அந்த டேட்டா book id ல இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் திங் என்னது, நெக்ஸ்ட் லைன்ல வரணும்ன்றப்போ you can go to the next line \n. next what, book name கூட வேணும் இல்லையா? so book name, இது கூட எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கீங்கமா, book name. ஓகே book name அடுத்த வேல்யூ நெக்ஸ்ட் லைன்ல வரணும். சோ அதுக்காக \n. இன்னொரு வேரியபிள் என்ன இருக்கு, book price. அது எந்த வேரியபிள ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, book price என்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணிருக்கீங்க.
ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணிருக்கிற டேட்டா இப்போ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல நம்மளுக்கு லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகி காட்டும். ரன் பண்ணுங்க. ரன் பண்ணி பார்க்கும்போது ஸோ யுவர் டேட்டா பாத்தீங்களா? புக் ஐடி 101, புக் நேம் லேர்ன் ஜாவா, புக் பிரைஸ் வந்துட்டு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே விதமா வந்திருக்கு. கரெக்டாமா எவ்ரிவன்? Yes. So like this you can serialize the data and you can deserialize the data, which is nothing but writing data into an object and reading the data from the object. So இங்க ஒரே வாட்டி மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்னப்ப it should be like an object. So object இருக்கும்போது நம்ம serialization and deserialization சொல்ல போறோம். கிளியராமா எல்லாருக்குமே இது? இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா சேம் திங் நீங்க எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ணுங்க. So the next concept நம்ம வந்துட்டு IO packages finish பண்ணிட்டோமா? ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்னதுன்னா டேட்டாபேஸ் பத்தி பேச போறோமா? ஓகேவா? Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.